அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நான் உங்களிடம் பேசப்போவது அரசியல் விழிப்புணர்வு பற்றிதான். ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் இளைஞர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சியை மாணவி ஒருவர் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருந்தார். அப்போது அவர் தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்டார். நான் இயற்பியலில் இளநிலை கல்வி படித்து முடித்துவிட்டு தற்போது முதுநிலை அறிவியல் அரசியல் படித்து கொண்டிருக்கிறேன் என்றார். அப்போது ஒரு இளைஞர், இயற்பியல் முடித்துவிட்டு ஏன் அரசியல் அறிவியல் முதுநிலையை படிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவி கூறிய பதில் வகுப்பு எடுக்கச் சென்ற என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது. இன்று நம் நாட்டில் தேநீர் கடையில் விவாதிக்கும் அரசியலைத்தான் அரசியலாகவே மக்கள் எண்ணுகிறார்கள். அப்படித்தான் எங்கும் பொறுப்பற்ற தன்மையில் பொறுப்புமிக்க தலைமை பதவியில் இருப்பவர்களும் நம் நாடாளுமன்ற சட்டம் வென்ற உறுப்பினர்களும் கூட நடந்து கொள்கிறார்கள். இந்த நாட்டையும் மக்களையும் மையப்படுத்தி செயல்படுவதற்கு பதிலாக தன்னையும் தன் கட்சியையும் மையப்படுத்துகின்றனர். அரசியல் என்பது ஓர் அறிவியல். அறிவியல் என்றால் உண்மை. உண்மையிடம் இருந்தால்தான் அது அறிவியல். அந்த அறிவியலை படித்து மக்களிடம் அரசியல் அறிவை எடுத்துச் சென்று மக்களுக்கு நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்திவிட்டால் இந்த நாட்டில் நல் அரசியலை, அற அரசியலை நம்மால் உருவாக்க முடியும். ஆகவேதான் இந்த படிப்பை நான் எனக்காக படிக்கவில்லை, இந்த சமூக அவலங்களை போக்கத்தான் படிக்கிறேன் என்றார் அந்த மாணவி. அந்த மாணவிக்கு இருந்த புரிதல், நாட்டுப்பற்று, சமூக பார்வை, பொறுப்பு நம் தலைவர்களிடம் இல்லையே. அவர்கள் பொறுப்பற்ற தன்மைக்கு நம் அரசியலில் பல உதாரணங்களை காட்டலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருள்களுக்கு புதிய வரிகளை விதித்தார். அதில் நம் அரசியல்வாதிகள் பொறுப்பற்று செயல்பட்ட விதத்தை நாம் அவர்களின் விவாதங்களில் கண்டோம். ஜப்பானுக்கும் ட்ரம்ப் இதையேதான் செய்தார். உடனே தன் நாட்டு பொருள்களின் விலையை ஜப்பான் குறைத்து விட்டது. பாதிப்பை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு ஓசையின்றி உடனே முடிவு எடுத்து விட்டனர். இந்தியாவும் தக்க முடிவை எடுக்க முடியும். அதை நோக்கி அறிவார்ந்த விவாதத்தை முன்வைத்து முடிவை நோக்கி நகர வேண்டும். ஆனால் இங்கு நடப்பது அந்த மாணவி கூறிய தேநீர் கடை அரசியலாக பொறுப்பற்று இருக்கிறதே. அடுத்து உச்ச நீதிமன்றத்தில் நடக்கும் ஒரு விசித்திரமான வழக்கு. இந்திய குடிமக்களுக்கு எது அடையாளச் சீட்டு என்பதுதான் அதன் மைய கேள்வி. மற்ற நாடுகளில் இருப்பது போல் குடிமக்கள் அடையாளச் சீட்டை நம் அரசு மக்களுக்கு கொடுக்கவில்லை. மக்கள் வாக்களிக்க போகும்போது குடிமக்களுக்கான அடையாளச் சீட்டை சரிபார்ப்பேன் என்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். கூடாது என்கின்றன எதிர்க்கட்சிகள். இந்தியாவில் குடிமக்கள் தானே வாக்காளர்கள். அவர்களை எப்படி அடையாளப்படுத்துவது? நம்மிடம் இருக்கும் எந்த ஆவணம் அதை உறுதிப்படுத்துகிறது என்பதில்தான் அவ்வளவு குழப்பம். 77 ஆண்டுகளில் குடிமக்களை நம் நிர்வாகத்தால் குடிமக்களுக்கான அடையாளச் சீட்டை தரக்கூட முடியவில்லை. ஆனால் ஏதோ ஓர் அடையாள அட்டையை ஒவ்வொருவரும் வைத்திருக்கிறார்கள் தானே. சிலர் கடவுச்சீட்டு, சிலர் ஆதார் அட்டை, சிலர் குடும்ப அட்டை, சிலர் வாக்காளர் அட்டை, சிலர் ஓட்டுநர் உரிமம் என அடையாள ஆவணங்களாக வைத்திருக்கிறார்கள். இவை
அத்தனையும் இவர்கள் குடிமக்கள் தானா என்று சோதித்த பிறகு தரப்பட்டதா என்ற கேள்விக்கு எவரும் ஆம் என்று உறுதியாக கூற முடியவில்லை. வாக்காளரான உரிமை பெற நான் இந்த நாட்டு குடிமகனாக இருக்க வேண்டும். அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, அதற்கு என்னிடம் குடிமக்களுக்கான அடையாளச் சீட்டு இருக்கிறதா? இல்லை, அதுதான் உண்மைதான். இன்று எதை வைத்து இவர் வாக்காளர் என்று கூற முடியும்? ஒன்று ஆதார், மற்றொன்று வாக்காளர் அடையாள அட்டை. இந்த இரண்டுமே இன்று நம்பகத்தன்மையை இழந்து நிற்கின்றன. இந்த சூழலில் எதை வைத்து என்ற கேள்வியில் உச்ச நீதிமன்றம் உண்மைக்கு நெருக்கமாக உள்ள இந்த இரண்டையும் தான் வைத்து கொண்டாலும் குடிமக்களுக்கான புதிய அடையாள அட்டை தர வேண்டும் என்ற சூழலை நோக்கித்தான் நகர்தல் இருக்கும் என அனுமானிக்க முடிகிறது. இந்த குழப்பங்களுக்கு காரணம் நம் நாட்டில் நடைபெற்ற பொறுப்பற்ற அரசியலும் நிர்வாகம்தான் காரணம். இந்த அரசியல் நகர்வுகள் அனைத்தும் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில்தான் நிகழ்கின்றன. இன்று அதை நீதிமன்றம்தான் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. இது நாடாளுமன்ற மக்களாட்சியை வலுவிழக்கச் செய்யும் செயலாகும். இந்தியாவில் கடந்த காலங்களில் சமூகத்தில் எந்தெந்த பிரிவினர் மேம்படுத்தி கொண்டார்கள் என ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் ஒரு பட்டியலிட்டார். அவர் கூறிய வர்க்கங்களின் மக்கள் தொகையை கூட்டினால் அது 146 கோடி மக்களில் 60 கோடியை தாண்டாது. மீதமுள்ளவர்களின் வாழ்க்கை என்ன ஆயிற்று? அதற்கும் நமது அரசு பதில் தருகிறது. 82 கோடி மக்களுக்கு பொது வழங்கல் முறையில் இலவச உணவு தானியம் வழங்குகிறோம். மக்களை பட்டினியில் இருந்து காப்பாற்றுகிறோம். இது சாதனையாக கூறுகிறது. 7% பொருளாதார வளர்ச்சி இருந்த போதும் 42 கோடி மக்கள் சமூக பாதுகாப்பின்றி இந்தியாவில் வாழ்வதை படம் பிடித்து காண்பிக்கிறதே உலக வங்கி அறிக்கை. இதை எப்படி பார்ப்பது? இந்த 82 கோடி மக்களின் வாழ்வு நிலையை சரி செய்யத்தான் உருவாக்கப்பட்டது புதிய உள்ளாட்சி அரசாங்கம். அது இன்று எப்படி செயல்படுகிறது? பொதுவாக ஒரு நாடு மேம்படுவது அந்த நாட்டு அரசு எடுக்கும் நடவடிக்கைகளால் மட்டுமல்ல, அவற்றை மக்கள் எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துதான். சட்டங்களை, கொள்கைகளை, திட்டங்களை அரசு உருவாக்குகிறது. மக்கள் அவற்றை முறையாக பயன்படுத்த மக்கள் அறிவியல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தயாரிக்கப்பட வேண்டும். மக்கள் தயாரிப்பு என்றால் அரசு உருவாக்கும் கொள்கைகளை, திட்டங்களை, சட்டங்களை நடைமுறைப்படுத்த தேவையான விழிப்புணர்வையும் அறிவையும் உணர்வையும் உருவாக்கி அரசுடன் சாதாரண மக்களை இணைய வைப்பதுதான். இந்த நாட்டில் அப்படி ஒருபோதும் மக்கள் தயாரிக்கப்படவில்லை. மேற்கூறிய அனைத்திலும் பொதுமக்களாகிய நமக்கு ஒரு செய்தி இருக்கிறது. அது என்னவென்றால், நம் அரசியல், ஆட்சி, நிர்வாகம் அனைத்தும் இவற்றுடன் இணைந்தவர்களுக்கு பயன்களை அள்ளி குவிக்கின்றன. அதன் விளைவுதான் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திடம் செல்வ வளம் குவிகிறது. பெரும்பான்மை மக்கள் வாழ்வாதாரத்துக்கே வாழ்ந்து தங்கள் வாழ்நாளை கழிக்கின்றனர். ஆளுகையில், நிர்வாகத்தில் நடைபெற வேண்டிய பங்கீட்டு நீதி நடைபெறவில்லையே. அதன் தோல்விக்கு யார் காரணம்? மக்களாட்சி, அதுவும் குடியாட்சி நடைபெறும் நாட்டில் குடிமக்கள் தங்கள் பொறுப்பாகிய அரசையும் அரசியலையும் நிர்வாகத்தையும் கண்காணிக்காத காரணத்தால் தானே நிகழ்ந்துள்ளது. பொதுமக்கள் குடிமக்களாக மாறினால் தங்கள் பொறுப்புகளை, கடமைகளை செய்து மக்களுக்கு கடமைப்பட்டதாக அரசியல் செயல்படும். அப்படியென்றால் பொதுமக்களை அரசாங்கம், அரசியல், நிர்வாகம் இவை அனைத்தும் மேலோங்கும். மேய்க்கும் செயல்தான் நம் நாட்டில் இன்று நடைபெறுகிறது. நாம்
நம்மை மேய்ப்புக்கு ஒப்புக் கொடுக்கப் போகிறோமா, அல்லது சுயமரியாதையுடன் உரிமையுடன் பொறுப்புள்ள குடிமகனாக வாழப்போகிறோமா என்பதுதான் நமக்கு முன்னுள்ள கேள்வி. இவ்வளவுக்கும் காரணம் நம் மக்களிடம் காணப்படும் அச்சமும் அடிமைத்தனமும் தான். சுதந்திர நாட்டில் மக்களின் அடிமை மற்றும் அச்ச உளவியல் என்பது நம் அரசுக்கு மக்கள் மேய்க்க கற்றுக் கொடுத்து விட்டன. அச்சமற்று இருந்தவர்கள் அனைவரையும் சுயநலம் கவ்விக்கொண்டுள்ளது. இந்த நாட்டில் நடக்கும் எல்லா தவறுகளுக்கும் தவறு செய்பவர்கள் பொறுப்பல்ல, குடிமக்களாகிய நாம் தான் பொறுப்பு. நாம் குடிமக்களாக சுயமரியாதையுடன் எல்லா இடங்களிலும் பொறுப்புடன் செயல்பட முடிவெடுத்து விட்டால் நல்லவர்களாக நாம் இணைந்து விடுவோம். நல்லவர்கள் என்று கூறிக்கொண்டு தங்கள் வீட்டில் இருந்து புலம்புவதால் நாம் நல்லவர்கள் அல்ல. நல்லது செய்வோருடன் இணைந்து செயல்படுவதுதான் நல்லோரின் செயல். தனித்திருந்து நாம் நல்லவர் என்று கூறுவது தவறு. செய்கிறவர்களுக்கு ஊக்கமளிக்கிறோம் என்பதே பொருள். அனைத்து முறைகேடுகளும் அரசில் நிர்வாகத்தில் தொடர் நிகழ்வாக இருப்பதற்கு காரணம் குடிமக்கள் எதற்கும் எதிர்வினையாற்றாமல் பொறுப்பற்று இருப்பதுதான். நாம் நம் சந்ததியரின் எதிர்காலத்தை நம் பொறுப்பற்ற தன்மையால் அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் அஞ்சி வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட போகிறோமா, அல்லது சுயமரியாதையுடைய மாண்புமிகு குடிமக்களாக வாழப்போகிறோமா என தீர்மானித்து நற்செயல்கள் செய்வோருடன் இணைவதுதான் ஒரே தீர்வு. என்ன நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, வாருங்கள் வடம் பிடிப்போம், நாளைய வரலாற்றில் இடம் பிடிப்போம். நன்றி, வணக்கம்.